ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 5 லட்ச ரூபாய் பணத்துக்கு இப்ப என்ன பண்றது? அக்கா 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 என்ன லேட் ஆயிடுச்சா? சரி நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ இல்லக்கா. வேற என்ன? இல்லக்கா, நீங்க ஒரு மாதிரி வருத்தமா இருக்கீங்க. அதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல நிறைய சண்டை நடந்ததெல்லாம் நான் பாத்திருக்கேன். அப்ப கூட உங்க முகம் வாடி நான் பார்த்ததே இல்லக்கா. ஆனா இன்னைக்கு உங்க முகம் ரொம்ப சோர்ந்து போயிருக்குக்கா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏதாவது பிரச்சனையாக்கா? ஒன்னும் இல்ல தேன்மொழி, எங்க அம்மாக்கு அடிபட்டு காது கேட்க முடியாம போயிடுச்சு. அச்சுச்சோ. அவங்க ஆபரேஷனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்னால அதை ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அம்மா பூங்குடி, அம்மா எங்க? தெரியல சரவணா, உள்ளதான் எங்கேயாவது இருப்பாங்க. இல்ல அம்மா கிட்ட இந்த பணத்தை கொடுக்கணும். இல்ல சரவணா, நான் கிச்சன்ல வேலையா இருந்தேன், கவனிக்கல. சரி நீ வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். அம்மா. அக்கா, அண்ணன் தான் கை நிறைய பணத்தை வச்சிருக்காரேக்கா. அதுக்காக? இல்லக்கா, உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அத அண்ணன் கிட்ட கேட்டு பாக்கலாம்லக்கா. இதுல என்னக்கா இருக்கு? அவர்கிட்ட பணம் இருக்கு. உங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ண சரியாயிடும்ல. அண்ணன் கிட்ட கேட்கலாம்லக்கா. அண்ணன் யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுவாருக்கா. நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு யாருக்காவது ஏதாவதுன்னா அவரே முன்னாடி நின்னு உதவி பண்ணுவாரு. சொந்த மாமியார பாத்துக்க மாட்டாரா? நீங்க வேணா கேட்டு பாருங்கக்கா, உடனே கொடுத்துருவாரு. இல்ல தேன்மொழி, அது வேண்டாம். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அது தப்பா இருக்கும். சரி நீ வேலையை பாரு. ஓஹோ, அப்படியா விஷயம்? இருடி, உனக்கு வைக்கிற வேட்டு. அம்மா எங்கம்மா போயிட்டீங்க? இங்கதானே பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா அப்ப இல்ல. பக்கத்துல ஒரு வேலையா போயிருந்தேன்பா. சொல்லுப்பா. அம்மா, இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா பணம் அது? நாளைக்கு வியாபாரிக்கு கொடுக்க வேண்டிய பணம்மா. நாளைக்கு கொடுக்க வேண்டியதுன்னா நீயே வச்சுக்க வேண்டியதானேப்பா. என்கிட்ட ஏன் கொடுக்குற? அம்மா, நான் என்னைக்குமா பணத்தை கையில வச்சிருக்கேன். எப்பவுமே உங்ககிட்ட தானே கொடுப்பேன். தாங்க புடிங்க. அம்மா, காலையில லோடு அனுப்பணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரவணா. என்னம்மா? ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல, என் கூட வாயேன். என்னம்மா சொல்றேன். ஸ்ருதி, அண்ணியை கூட்டு வாமா. ஸ்ருதி, போய் உங்க அண்ணியை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். போ. சரிம்மா. என்ன மகேஷ், பணத்தை கையில வச்சுக்கிட்டு நடு வீட்டுல நின்னுகிட்டு இருக்க? வா. எங்க சரவணா? மா, இந்த பணத்தை பூங்குடி கையில கொடுப்பா. மா. என்னப்பா? இல்ல, திடீர்னு பூங்குடி கிட்ட. இல்லப்பா, இனிமே அவதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரவணா, எனக்கு வயசாயிடுச்சு. இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல அவதானே இந்த குடும்பத்தோட தலைவி. இனிமே அவதானே எல்லா பொறுப்பையும் கையில எடுத்துக்கணும். நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 25 வருஷமா ஓடி ஓடி
எனக்கும் அழுத்து போச்சுப்பா. இதுக்கப்புறம் என் மருமக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். நான் செவனேன்னு உட்காந்துடுறேன்.